லேவியராகமம் அதிகாரம் 4. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பாவத்திற்கும் குற்றத்திற்குமான வேறுபாடு. 2. பாவ நிவாரண பலி முன்னுரை. 3. பாவ நிவாரண பலியின் முறைமைகள். 1. பாவத்திற்கும் குற்றத்திற்குமான வேறுபாடு. வேதாகமத்தில் பாவ நிவாரண பலி எனவும் குற்ற நிவாரண பலி எனவும் 2 முக்கியமான பலிகள் கர்த்தருக்கு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாவமானது கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறுதலாகும். மேலும் இது தீட்டுள்ள அசுத்தம் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் உள்ளடக்கியது. பாவ நிவாரண பலியின் நோக்கமானது பாவ மன்னிப்பாகும். ஆஃபரிங் ஃபார் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இதனுடைய நோக்கம் சுத்திகரிப்பை மையமாக கொண்டது. இந்த பாவம் அறியாமையினால் பொதுவாக செய்யப்பட்ட ஒன்றாகும். குற்றமானது கர்த்தருக்குரிய பரிசுத்தமான காரியங்களில் குற்றம் செய்தலாகும். அறியாமையினால் செய்த பாவம் என்பதை காட்டிலும் சில சமயம் அறிந்தே செய்கிற கர்த்தருக்கு விரோதமான அயலானுக்கு விரோதமான பாவங்கள் குற்றம் என கருதப்படுகிறது. இதற்காக செலுத்தப்படும் பலி குற்ற நிவாரண பலியாகும். குற்ற நிவாரண பலியின் நோக்கமானது மறுசீரமைப்பாகும். குறிப்பாக எடுத்துக்கொள்வோமானால் இதற்கான பரிகாரமான காணிக்கை செலுத்தப்படும். அயலானுக்கு விரோதமான காரியங்களில் எதையாவது திருட்டளவாய் எடுத்துக்கொண்டால் அதை திரும்ப செலுத்த வேண்டியது குற்ற நிவாரண பலியின் பிரதானமான நோக்கமாகும். பாவ நிவாரண பலியில் எதையும் திருப்பி பரிகாரமாக கொடுக்க வேண்டியது இருக்காது. குற்ற நிவாரண பலியில் ஏதாவது திருட்டளவாய் மற்றவர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஏதாவது அபகரித்து கொண்டது இருக்குமாயின் அதை திருப்பி செலுத்துவது குற்ற நிவாரண பலியின் சாராம்சமாகும். எனவே மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்பு ஆகிய இவைகளை காட்டிலும் குற்ற நிவாரண பலியின் பிரதான நோக்கம் மறுசீரமைப்பு ஆகும். 2. பாவ நிவாரண பலி முன்னுரை. எபிரேயத்தில் ஹட்டட் என்ற வார்த்தை பாவ நிவாரண பலியை குறிக்க உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஹட்டட் என்னும் பெயர் சொல்லானது ஹட்டா எனும் வினை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் குறியை தவறவிடுதல் அல்லது தவறு செய்தல் ஆகும். எனவே கர்த்தருடைய நீதியின் குறிக்கோளை தவறவிட்டு ஏதாவது தவறிழைத்திருப்போமேயாயின் சுத்திகரிப்பை பெற பாவ நிவாரண பலி அவசியமாகிறது. அறியாமையினால் செய்த பாவம் என்பது மனித பலவீனத்தின் வெளிப்பாடாகும். வெளிப்படையான கிளர்ச்சியின் பாவங்கள் மனித பலவீனத்தின் பாவங்களிலிருந்து வேறுபட்டது. எப்போதும் கடவுளுடனான தொடர்பிலும் கீழ்ப்படிதலிலும் ஆராதனையிலும் வாழும் ஒரு மனிதன் அறியாமையினால் செய்த மனித பலவீனத்தினால் செய்த பாவம் பாவ நிவாரண பலியில் அறியாமையின் பாவம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த பாவ நிவாரண பலியின் இரத்தமானது 3 முக்கிய இடங்களில் தெளிக்கப்பட்டது. 1. திரைக்கு எதிரே. 2. தூப பீடத்தில். 3. தகன பலிபீடத்தின் கொம்புகளிலும் அதன் பக்கத்திலும். திரையானது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையேயான பிரிவாகும். பாவமானது மகா பரிசுத்தமான கடவுளை சாதாரண மனிதனிடமிருந்து பிரிக்கிறது. திரைக்கு எதிரே இரத்தம் தெளிக்கப்படுதலானது பாவத்தின் மன்னிப்பு பெற்று சாதாரண மனுஷன்
மகா பரிசுத்தமான தேவனை சென்றடைவதின் அடையாளமாகும். மேலும் சுத்திகரிப்பின் முறைமைகளில் 7 தரம் அசுத்தமான காரியங்கள் இரத்தம் தெளிக்கப்பட்டு சுத்திகரிப்பை பெறுவதை நாம் வாசிக்கலாம். எனவே 7 தரம் இரத்தமானது தெளிக்கப்படுதலானது அசுத்தமான ஒன்றை சுத்தமாக மாற்றுவதற்கான அடையாளமாகும். இரண்டாவதாக, தூபபீடத்தின் மேல் இரத்தம் பூசப்பட்டது. தூபபீடமானது ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. பாவம் ஒரு மனிதனின் ஜெப வாழ்க்கையை பாதிக்கிறது. எனவே தூபபீடம் இரத்தத்தால் சுத்திகரிப்பை பெற்றது. ஜெப வாழ்க்கை கர்த்தருடனான மறுசீரமைப்பை பெறுவதின் அடையாளமாகும். மூன்றாவதாக, தகன பலிபீடத்தில் இரத்தம் தெளிக்கப்படுதல். பலிபீடமானது பாவ நிவாரண இடமாகும். எனவே நமது வாழ்க்கையின் பாவ நிவாரணம் தேவைப்படும் இடங்கள் இரத்தத்தை கொண்டு சுத்திகரிப்பை பெறுவது அவசியமாகிறது. இதுவே பாவ நிவாரண பலியின் நோக்கமாகும். 3. பாவ நிவாரண பலியின் முறைமைகள். 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தின் முதல் பாதி ஆகிய இவைகள் பாவ நிவாரண பலியின் முறைமைகளை விளக்குகிறது. இதில் குறிப்பாக இந்த அதிகாரத்தில் 4 வெவ்வேறு விதமான மனிதர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பாவ நிவாரண பலியின் முறைமைகள் விளக்கப்பட்டுள்ளது. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், இஸ்ரவேல் சபையார், பிரபு, சாதாரண மனுஷன் என 4 வகையான மக்கள் கூட்டம் பாவ நிவாரண பலியை பெற செலுத்தும் முறைமைகள் விளக்கப்பட்டுள்ளது. இதில் அபிஷேகம் பெற்ற ஆசாரியனுடைய காலையும் இஸ்ரவேல் சபையாருடைய காலையும் முழுவதுமாக பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். அவைகளின் கொழுப்பு மற்றும் சில உடல் பாகங்கள் பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட வேண்டும். ஆனால் பிரபு மற்றும் சாதாரண மனுஷன் கொண்டு வரும் பலியானது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனுடைய கொழுப்பு மாத்திரமே பலிபீடத்தில் தகனிக்கப்பட வேண்டும். மீதியான உடல் பாகங்கள் ஆசாரியனை சாரும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்துள்ள உம்முடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டுள்ள பகுதிகளை உம்முடைய பாதத்தில் காத்திருந்து சரி செய்து கொள்ள ஞானத்தை தாரும். எங்களுக்காய் நீர் சிலுவையில் செய்து முடித்த அனைத்து பரிகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.